சிவாய நம. ஆணி மாதம் பௌர்ணமி தேதி மகான் வேதவியாசருடைய குரு பூஜை. அதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலர் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபடிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனைவார் குழுகிவார், அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள், அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர், முப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமணி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கணவர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதவியாசர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
கரூரார் தேவாய நம. நம்முடைய பிறப்பு எப்படி உருவாகிறது? ஆகாயம், வான், வெட்டவெளி இவை யாவும் ஒரே பொருளை குறிக்கும் சொற்கள். ஆனால் அதன் அளவுகள் வேறுபடும். ஆகாயத்தை தாண்டி வானும், வானை தாண்டி வெட்டவெளியும் உள்ளது. இந்த ஆகாயம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நாம் நடக்கும் தரையின் மேலிருந்தே ஆரம்பிக்கிறது. இதன் தன்மை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. இது ஒரு குடத்தில் பாதி அளவில் தண்ணீர் இருந்தால் அதுக்கு பாதிக்கு மேல் ஆகாயம் உள்ளது. ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம். ஆகாயத்தில் பஞ்சபூத கூறுகளும் உண்டு, ஆனால் செயல்பாடு கிடையாது. ஆகாயத்தில் மேகம் உள்ள பகுதி தோராயமாக வான் என்று அழைக்கலாம். வானுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் சென்றால் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பார்க்கலாம். அந்த பகுதிக்குத்தான் வெட்டவெளி என்று அழைக்கிறோம். இந்த வெட்டவெளியில் நம் கற்பனைக்கு மீறியதாக உள்ளது மற்றும் தகிப்புக்கு உரியதாகவும் உள்ளது. அதன் உணர்வை என்னால் சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த வெட்டவெளியில் எந்த அசுத்தமும் சேராது. இங்கே வர வேண்டுமென்றால் அவர்களும் சுத்தமானால்தான் வர முடியும். இங்கேதான் பரம்பொருள் இருக்கிறது. இதற்கு கீழே வானில் பாசத்தில் கட்டுண்டு ஆத்மாக்கள் இருக்கின்றன. இந்த ஆத்மாக்களின் இயல்பு என்னவென்றால் தன் இயல்பிலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கும். அப்படி கீழே இறங்கும் பொழுது மும்மல குற்றமான பாசத்தில் சிக்குண்டு துன்பத்தில் சுழன்று கொண்டிருக்கும். துன்பத்தில் ஆட்பட்டிருக்கும் ஆன்மாவானது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் செயல்பட வேண்டும். அந்த ஆன்மாக்கள் செயல்பட வேண்டும் என்றால் அவைகளுக்கு உடம்பு வேண்டும். இந்த விஷயங்களில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். பதி என்பது பரம்பொருள், பசு என்பது பாசத்தில் கட்டுண்டுள்ளது உழலும் ஆத்மா. பாசம் என்பது மும்மல குற்றமான தானும் சுத்தமில்லாமலும் தான் சேரும் ஆத்மாவையும் தன்னிலை அறிய முடியாத அசுத்த நிலையில் வைத்திருப்பது. இந்த பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் ஆதி காலத்திலிருந்தே, அதாவது அனாதி காலத்திலிருந்தே இருக்கின்றன. என்னவென்றால் பதி சுத்தம், பாசம் அசுத்தம், பசுவானது இந்த ரெண்டில் ஒன்றை சார்ந்திருக்கும். ஆனால் இயல்பாக அசுத்தத்தை சார்ந்த, அதாவது குற்றத்தை சார்ந்து இருக்கும். இங்கே பதியின் கருணை என்ன? ஆன்மாக்களை பசுத்தன்மையிலிருந்து மீட்பது. ஆன்மாக்கள் பசுத்தன்மையிலிருந்து விடுபட செயல்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த செயல்பாட்டுக்கு ஆன்மாக்களுக்கு உடம்பு தேவை. பதியானவர் நேரடியாக ஆன்மாக்களுக்கு உடம்பு கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர் சுத்தம் என்று பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த சுத்தத்திலிருந்து ஒன்று கிடைச்சிச்சுன்னா நாமும் சுத்தமாக தான் இருப்போம். திருப்பி அசுத்தத்தை நோக்கி போக முடியாது. ஆனால் அப்படி இங்கே விதி கொடுக்க முடியாது. அதனால் இந்த பரம்பொருளானது தன்னிலிருந்து சக்தியை பிரித்தெடுக்குது. அதான் ஒன்றவன் தான் இரண்டு அவன் இன்னறல் அப்படின்னு முதப்பாடல், பாயிரத்திலே முதப்பாடல் இருக்குது. அப்படி அதை பிரியும் போது அதை மாயா என்று அழைக்கப்படுகிறது. இதிலும் சுத்தமாயை அசுத்தமாயை என்று அழைக்கப்படுகிறது. எப்பொழுது சிவத்திலிருந்து சக்தியானது பிரிக்கப்படுகிறதோ அப்பொழுது இருந்தே அந்த மாயை இரண்டாக செயல்பட தொடங்குகிறது. அதனால தான் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் என்று எது ஒன்றும் இரண்டாக நமது செயல்பாடுகள் இருக்கின்றன. சிவத்தில் ஒன்றிருக்கும் வரை மாயை செயல்படாமல் சக்தியாக சேர்ந்திருக்கும். இந்த மாயையின் மூலம் ஆன்மாக்களுக்கு செயல்பட உடம்பை கொடுக்கிறது சிவம். மாயையின் மூலம் உடம்பை கொடுக்கப்படுவதால் இந்த மாயையின் இயல்பான காமத்தினால் ஒரு உயிருக்கான கரு உருவாகிறது. இந்த உயிருக்கான கரு ஆன்மாவானது எப்படி சேர்கிறது? அதாவது இந்த ஆன்மாவானது கருவில் எப்படி சேர்கிறது? இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் கரூரார் தேவாய நம.